இந்த கொஸ்டினை பாருங்கள். பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ அப்படிங்கிற ஸ்கீம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, பாலின விகிதம் மற்றும் பெண் கல்வி அப்படிங்கிறதுக்காக 2015 ஜனவரி 22 தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா? ஹரியானாவில். ஏன் ஹரியானாவில் தொடங்கினா, ஹரியானாவில் தான் செக்ஸ் ரேஷியோ 877 ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அதனால் ஹரியானாவில் பாலின விகிதத்தை அடிப்படையாக வச்சு பெண் கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது. அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம் என்னங்கன்னா 2011 ஏப்ரல் 1 தொடங்கப்பட்ட திட்டம். அதாவது வளரிளம் பெண்களுக்கான சுகாதார குறைபாடு, நியூட்ரிஷன் போன்றவற்றுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். குறிப்பாக 11லிருந்து 18 வயசுக்கு உட்பட்ட 2011 தொடங்கப்பட்டு 11லிருந்து 18 வயசுக்கு உட்பட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த திட்டம் என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த திட்டம் என்ன, இந்திரா காந்தி மாத்ரிவ சக்யோக் யோஜனா அப்படிங்கிற திட்டம் என்ன கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கான நியூட்ரிஷன் இதுக்காக கொடுக்கப்படக்கூடியது. கேஷ் இன்சென்டிவ் என்ன கேட்டிங்கன்னா 4000 ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. 19 வயசு அடைந்த கர்ப்பிணி பெண்களுக்கான கொடுக்கப்படக்கூடிய திட்டம். திட்டம் 2010 பைலட் திட்டமாக தொடங்கும். உஜ்வாலா திட்டம் பெண்களுடைய டிராஃபிக்கிங், அதாவது மனித ஆட்கடத்தல் தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம்.